The Peacock and the Ugly Voice. அழகிய மயிலும் அதன் கடினமான குரலும். ஒரு பரந்த பசுமை நிறைந்த காட்டில் ராஜு என்ற ஒரு அழகான மயில் வாழ்ந்து வந்தது. அவனுடைய இறகுகள் நீல, பச்சை, தங்க நிறத்தில் மின்னியது. மழை பெய்யும் போது அவன் நடனமாடும் போது அனைத்து விலங்குகளும் அதை பார்ப்பதற்காக நிற்கும். ஆனால் ராஜு மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. என்னுடைய இறகுகள் உலகத்திலேயே அழகானவை, ஆனால் என்னுடைய குரல் மிகவும் மோசமாக இருக்கிறது. இரவில் கூக்குவின் இனிய குரலுக்கு பதிலாக ராஜுவின் குரல் கடுமையாக இருந்தது. அவன் பாடல்களை பாட முயற்சிக்கும் போது மற்ற பறவைகள் சிரித்தன. இதனால் அவன் மிகவும் வருந்தினான். ஒரு நாள் ராஜு விவேகமான பழைய ஆந்தையை சந்திக்க விரைந்தான். எனக்கு இனிமையான குரல் வேண்டும் என்று ஆந்தையிடம் முறையிட்டான். ஆந்தை சிரித்தபடி, ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தனிப்பட்ட அழகு இருக்கிறது, நீ உனக்கு கிடைத்ததை பெருமையாக நினை என்றது. ஆனால் ராஜுவுக்கு அது போதவில்லை. அந்த மாலை ஒரு கபடமான நரி ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தது. ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் ராஜு என்று நரி கேட்டது. எனக்கு இனிமையான குரல் வேண்டும் என்று ராஜு சொன்னான். நரி ஒரு கபட விளையாட்டு விளையாட நினைத்தது. காட்டில் ஒரு மந்திர நீரோடை இருக்கிறது, அதை குடித்தால் உன் குரல் இனிமையாக மாறும் என்று நரி கூறியது. ராஜு மகிழ்ச்சியுடன், அது எங்கே என்று கேட்டான். நரி ராஜுவை வேட்டைக்காரர்களின் கொடூர வலையில் இழுக்க முயற்சித்தது. என்னை பின்தொடருங்கள், நான் அதை காண்பிக்கிறேன் என்று நரி கூறியது. நரி ராஜுவை ஒரு சிறிய குளத்திற்கு அழைத்தது. இதுதான் மந்திர நீரோடை என்று நரி கூறியது. ராஜு நீரை குடிக்க போன போது அவனுடைய உருவம் நீரில் பிரதிபலித்தது. அவன் கண்ணில் தன் பிரகாசமான இறகுகள் பளபளப்பாக தெரிந்தன. அந்த நேரத்தில் ராஜுவிற்கு ஆந்தையின் வார்த்தைகள் நினைவில் வந்தது. நீ உனக்கு கிடைத்ததை பெருமையாக நினை. அவன் மீண்டும் உற்சாகம் பெற்றான். எனக்கு இனிமையான குரல் இல்லை என்றாலும் என் ஒளி வீசும் அழகிய இறகுகள் எனது உண்மையான வரம் என்பதை உணர்ந்தான். அந்த நிமிடத்தில் ராஜு வேட்டைக்காரர்களின் வலை அருகில் இருப்பதை உணர்ந்தான். விரைவாக அவன் தன் பெருமையான இறகுகளை விரித்து வானத்தில் பறந்தான். நரி அதிர்ச்சியில் பார்த்து கொண்டே இருந்தது. அந்த நாள் முதல் ராஜு தனது குரலுக்கு வருந்தவில்லை. அவன் மகிழ்ச்சியுடன் தனது இறகுகளை காட்சிப்படுத்திக் கொண்டு மற்ற உயிரினங்களுக்கு உந்து சக்தியாக இருந்தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.